ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி வெந்தயக்கீரை வச்சு ஒரு பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இந்த வெந்தயக்கீரை குட்டி வெந்தயக்கீரை வரும் இல்லையா, அந்த வெந்தயக்கீரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே தோரம் பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். 1 கப் தோரம் பருப்பு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 விசில் வச்சிங்கன்னா குக்கரில் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இந்த வெந்தயக்கீரை பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்குது. இது நம்ம சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 10லேருந்து 15 பல் பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன் நான். அந்த பூண்டு இதில் போட்டுக்கோங்க. பூண்டு போட்டதுக்கப்புறம் இந்த பூண்டு நல்லா கலர் மாறணும், நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரும், அது வரைக்கும் நீங்கள் பூண்டை வேக வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம வெந்தயக்கீரை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா ஒரு 4-5 வாட்டி அலசிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெந்தயக்கீரையில் ரொம்ப மண்ணீரெலாம் இருக்கும், இது ஒரு 4-5 வாட்டி அலசிடுங்க. நான் குட்டி வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன், நீங்கள் பெரிய வெந்தயக்கீரையில் கூட இந்த குழம்பு செய்யலாம், சூப்பராக தான் இருக்கும். இப்போ இதில் பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா இதில் 3 தக்காளி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூளும் உப்பு 2 போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுனால நம்ம போட்ட தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் வெந்துடும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரும், இந்த வெங்காயம் நல்லா வெந்துடும், நல்லா பூண்டு அதெல்லாம் நல்லா இதில் சேர்ந்து நல்லா ஒரு வாசமாக நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இது நல்லா வெந்துருச்சு, பார்த்தீங்கன்னா சூப்பராக குழஞ்சி வந்துருச்சு தக்காளி எல்லாம். இப்போ இதில் நம்ம வெந்தயக்கீரை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெந்தயக்கீரை இதில் போட்டுடலாம். வெந்தயக்கீரை போட்டதுக்கப்புறம் இதில் ருசிக்கேற்ப காரம் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் காரம் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன், அதனால் இதில் 1 ஸ்பூன் காரம் போட்டுக்கோங்க. நல்லா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு சாறு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த புளி சாரும் இதில் போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அது இதில் போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் இது வேக வச்சு வச்சுருக்கேன். பருப்பு போட்டதுக்கப்புறம் இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போவே பாருங்கள், அந்த குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, அங்கங்கே அந்த கீரை தெரியுது. நம்ம புளி தண்ணியும் போட்டோம் இல்லையா, காரசாரமாக செம்மையாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இது சூடான சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு மோர் மிளகாவும் வச்சுக்கோங்க, அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள்